ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் டேர்ம் 3லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் தாராபாரதி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் தாராபாரதி. புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களின் ஆசிரியர் தாராபாரதி. காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு 1919 பிப்ரவரி மாதம். யாருடைய இல்லத்தில் நடைபெற்ற ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் பற்றிய கலந்தாய்வு கூட்டத்தில் காந்தி கலந்து கொண்டார். ராஜாஜியின் இல்லத்தில். காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று ராஜாஜியிடம் கூறினார்? பாரதியார். காந்தி மதுரைக்கு வந்த ஆண்டு 1921 செப்டம்பர். எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் காந்தி தலைமை தாங்கினார்? 1937ஆம் ஆண்டு. யார் எழுதிய தமிழ் கையேடு என்னும் நூல் தம்மை கவர்ந்ததாக காந்தி கூறினார்? ஜி.யு. போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு. காந்தி யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உ.வே.சா. வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரியமருது, சின்னமருது. வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட இடம் காளையார்கோவில். வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர்கள் மருது சகோதரர்கள். வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர்கள் குயிலி. வேலு நாச்சியார் யாருடைய நடுக்கல்லுக்கு தனது தாலியை காணிக்கையாக செலுத்தினார்? உடையாள். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. அவை என்னன்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானன்று தண்டருள் கூர். இவ்வரிகளை இயற்றியவர் தாயுமானவர். இப்பாடலின் பொருள் என்ன? அனைத்து உயிர்களையும் தன்னுடைய உயிர் போல் கருதும் சான்றோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதாகும். ஏவல் என்பதன் பொருள் தொண்டு. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். வாழ்க்கை பின் திரும்பிச் செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். தீர்க்கதர்சி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு. தாவரங்களின் உரையாடல் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்தரி, கால் முளைத்த கதைகள் ஆகிய நூல்களின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6. அவை என்னன்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் என 6 வகைப்படும். மண், காடு எவ்வகை பெயர்? இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பெயர் என்பது எந்தவித காரணமும் இல்லாமல் பொதுவாக வைக்கிறதா இடுகுறி பெயர். அதிலே இடுகுறி பொதுப்பெயர் என்பது மண்ணுனா மண்ணுல நிறைய வகை இருக்கு, எல்லா மண்ணையும் குறிக்கிறதா மண் அப்படிங்கிறது பொதுவாக குறிக்கனால இது இடுகுறி பொதுப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. கருவேலங்காடு என்பது எவ்வகை பெயர்? இடுகுறி சிறப்பு பெயர். காடு என்பது பொது பெயர்னு பார்த்தோம். ஆனால் கருவேலங்காடு என்பது ஒரே ஒரு மரத்தை மட்டும் சிறப்பாக குறிப்பதால் இது இடுகுறி சிறப்பு பெயர் ஆகும். பறவை என்பது எவ்வகை பெயர்? காரண பொது பெயர். பறக்கும் காரணத்தால் பறவை என பெயர் பெற்றதால் இது காரண பெயராகும். காரண பொது பெயர் என்பது பறவை என்பது அனைத்து பறவைகளையும் பொதுவாக குறிப்பதனால் இது காரண பொது பெயர். வளையல், மரங்கொத்தி எவ்வகை பெயர்? காரண சிறப்பு பெயர். வளையல் வளையமா இருக்கிறதுனால அது காரணத்தோட வளையல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மரம் கொத்தி மரங்களை கொத்துகின்ற பறவை, ஒரே ஒரு பறவை மட்டும் குறிக்கிறதால் இது காரண சிறப்பு பெயர் என பெயர் பெற்றது. அன்பில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் ஆ. முத்தரையனார். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகனார்.
தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? 36. லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்ட். இந்த லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூல்தான் ஆசிய ஜோதி என மொழிபெயர்க்கப்பட்டது. தமக்கென முயலா நோன்றான் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள் என்ன? தனக்கென வாழாமல் பிற உயிர்களுக்காகவும் வாழும் சான்றோர்களால் இந்த உலகம் வாழ்கிறது என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி. எது நடந்ததோ அதை அப்படியே ஒரு பாடலாக எழுதுவது இயல்பு நவிற்சிர் அணி. அதை மிகைப்படுத்தி பெரிதுபடுத்தி காட்டுவது உயர்வு நவிற்சிர் அணி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.